Tony and Guy Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 9840677057. உலகம் முழுக்க பரவி இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஆவணி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலனை செய்ய போகுது, எப்படிப்பட்ட ஒரு நன்மைகள், ஒரு சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது வந்துருமா அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆவணி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக நிலைமைகள் இருக்கின்றன, முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி என்கின்ற தன்னுடைய சிம்ம வீடான சொந்த வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நிலைமைகள் இருக்குது. மற்ற கிரகங்கள் ராஜ கிரகங்களான ராகு கேதுக்கள் குரு சனி இவங்க ஏதாவது ஒரு மாதிரியான பாபத்துவமான கெடுபலன்களை தரக்கூடிய நிலைமைகளாக இருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல அமைப்பிலேயே இருக்கிறார். அதை போலவே மீனத்தில் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் 12 அதாவது இது காலபுருஷனுடைய ஒரு 11வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு, இது போன்ற அமைப்புகள் நல்ல விதமாகவே இருப்பதால் பெரும்பாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்காதுங்க. இப்பொழுது தனித்தனியாக என்ன மாதிரியான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு செய்யும்ன்றதை பார்த்துடலாம். மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய விபரீத ராஜயோகம் வேலை செய்யக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்படிலாம் பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது. ஐயா என்னங்கய்யா எட்டாம் அதிபதியாகிய சூரியன் 8லேயே போய் உட்காந்து மறையிறாரே, அவர் இங்கே கேதுவோட சேர்றார். அப்போ அந்த இடத்துல அவருடைய 8ஆம் இடத்து தீமையை இவர் செய்ய முடியாதபடி ஒரு நிலை, ஒரு அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அங்கேயே சுக்கிரனும் சேர்ந்திருந்தார். இப்போ இந்த 6ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருந்ததுனால சில பேருக்கு அடிக்கடி பயணங்கள் வந்தது, அடிக்கடி செலவுகள் வந்தது, விரயங்கள் வந்தது. என்னடா அது கடன் வாங்குற அளவுக்கு வச்சிரும் போல தெரியுதே, அல்லது இருக்கிற கடனை அடைக்க முடியாமல் இருக்கும் போல தெரியுதே, இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் மாறி ஆவணி மாதத்தில் ஒரு முக்கிய திருப்பமாக ராஜயோகாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பது வலுவான ஒரு அமைப்புங்க. எங்கே போய் தேர்னாலும் இந்த மாதிரி சுக்கிர பார்வை கிடைக்காதுங்க. இன்னொன்று இப்போ தானங்க நமக்கு 7 சனி முடிஞ்சது, 3ஆம் இடத்துல சனி வலுத்து இருக்கிறார். ஆக உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியது 3 கிரகம் மகர ராசிக்காரர்களுக்கு, சனி சுக்கிரன் புதன், இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரும் இந்த ஆவணி மாதத்தில் பெரிய அளவில் நன்மையாக இருக்கிறாங்க. கொஞ்சம் சோதனைகள் வருங்க. அட்டமாதிபதியாகி சூரியன் 8ல் மறைந்திருப்பது அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரியான செட்பேக்கை கொடுத்தாலும் கூட ராசி வலுவாக இருக்கிறது, சனி வலுவாக 3ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதன் காரணமாக மகர ராசிக்காரர்கள் எல்லோருமே ஒரு நல்ல நிலைமையில் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் தான் இப்போது கண்டிப்பாக இருக்குது. அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக வராது. ராசியின் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மூவருமே வலிமையாக இருப்பது நல்ல அமைப்பு. சரி, என்ன நடக்கக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. 8ஆம் அதிபதி இந்த இடத்துல 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு நின்று சூரியன் இப்படி இருக்கிறது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்பா கிட்ட ஏதாவது முரண்பாடுகள் வரக்கூடிய தன்மைகள் இருக்கும். குறிப்பாக பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்களில் இந்த ஆவணி மாதம் முழுவதும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்கின்ற மாதிரியாக இப்படி ஒருத்தர் தவறாக கைட் பண்ணிட்டாரு. 10 ரூபா கொடுங்க 1 ரூபாய் ஆக்கி 100 ரூபாய் ஆக்கிறேன், 10 லட்சம் கொடுங்க 1 கோடி ஆக்கிறேன், இந்த மாதிரியான ஆசை வார்த்தைகள் தூண்டில் படப்போட விஷயங்கள் இப்போது மகர ராசிக்கு நடக்கும் என்பதால் உங்களை தவிர மற்ற யாரையும் நம்பக்கூடாத அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதை விட முக்கியம் ஃபேஸ்புக்கில் வர்றது, இன்ஸ்டாகிராமில் வர்றது, அது இதை விளம்பரத்தெல்லாம் நம்பிடாதீங்க. செல்ஃபோனை திறந்தாலே இப்போ பாருங்கள், அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்து, நான் அப்படி பேசுகிறேன் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பாக்கெட்டை கறக்கிற சைபர் கிரைம்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் வருது. ஆகவே தொலைபேசியில் வரக்கூடிய தகவல்களை நம்பாமல் எதையும் நீங்களே ஆய்ந்து அறிந்து கவனிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் உள்ள நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல மாதம் தாங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த மாதத்திலிருந்து ஆரம்பிக்குது. சூரியன் 7ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்திலே இருக்கிறார். கூட்டு முயற்சிகள் பலன் அளிக்கக்கூடிய தன்மை. பாகப்பிரிவினைலாம் போக வேண்டாம், வீட்டிலேயே இருந்துக்கலாம், வீட்டிலேயே அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருந்துக்கலாம் என்கின்ற மாதிரியான கூட்டு முயற்சிகளில் தொழில் அமைப்புகளில் சக்ஸஸாக இருந்தாலும் கூட்டு குடித்தனமாக இருக்கக்கூடிய ஆர்வங்கள் வரக்கூடிய அமைப்பு. இளைய பருவத்தினருக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு, காதல் புதியதாக வரக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே ஜென்மச்சனியில் கும்பராசியில் 2 வருஷத்தில் எல்லா காதலும் புட்டுக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. கும்பராசிக்கார இளைய பருவத்தினருக்கு பெண்ணை பற்றி ஆணுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆணை பற்றி பெண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த ஏற்கனவே போன காதல் திரும்பிலாம் வராது. ஆனால் புதிய காதல் உருவாகி
ஏற்கனவே போன காதலுடைய பலவீனங்கள், யார் எங்கே தப்பு பண்ணாங்க, பரவாயில்லையே நமக்குன்னு பிறந்தவர் இவர்தானா என்கின்ற மாதிரியாக புதிய அறிமுகம், புதிய நட்பு, புதிய காதல், நிலைக்கக்கூடிய காதல், கல்யாணத்தில் முடியக்கூடிய காதல் வரக்கூடிய மாதம் இந்த மாதம். எப்படிங்கய்யா சொல்கிறீங்க? 7ஆம் அதிபதி தான் கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவர். 5ஆம் வீடு வழியாக, 5ஆம் அதிபதி வழியாக 7ஆம் அதிபதி திருமணம் போன்ற காதல் போன்ற அமைப்புகளை கொடுப்பார். அந்த அமைப்பிற்கான சூரியன் இப்போ ஆட்சியாக இருக்கிறாரு. புதிய நட்புகள் உருவாக போகுது, புதிய காதல் வரப்போகுது. பிரிஞ்சு போகலாம்ன்ற எண்ணத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த கணவன் மனைவி எல்லாருமே பிரியெல்லாம் வேண்டாம், சேர்ந்து பார்க்கலாம், தெரியாத பேயை விட தெரிஞ்ச பிசாசை மேலே இங்கேயே சேர்ந்து இருந்தலாம் என்பது மாதிரியான நல்ல மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்கு இன்னொன்று சொல்லுவேன், கடந்த 2 வருஷமாக எந்த கும்பராசிக்காரரும் நிம்மதியாக இல்லை. போட்டு உங்களை ஜென்மச்சனி ஆட்டி படைச்சிருச்சு. குறிப்பாக சதயம், புரட்டாதி, அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களும் கடுமையான பலன்களை அனுபவிச்சிங்க இல்லையா? இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னொரு நல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்போலும் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். ராசியில் ராகு இருந்தாலும் கூட அவர் குரு பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே மனதில் எதையும் வைத்துக்கொள்ளாமல் எதிரே இருக்கக்கூடிய முன்னேற்றம் மட்டுமே தெரிய வேண்டும் என்பதற்காக கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் உழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்க அற்புத மாதம் இந்த மாதம். வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே போட்டிகள் ஒழியக்கூடிய தன்மைகள் உண்டு. 6ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் இருக்கிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் அப்படி ஒன்று பெரிய சோதனைகளை கண்டிப்பாக கொடுத்துட்றதில்லை. 6ஆம் இடத்துல சுக்கிரன் சில நேரங்களில் பெண்கள் வழியான விரயங்களை கொடுப்பார். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள்ன்றது அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றாற் போல நடக்கும். மனைவியால் விரயம், அதே நேரத்தில் பட்டுச்சேலை வாங்கி கொடுத்தா அதை விரயம்னு நினைக்கக்கூடாது. பட்டுச்சேலை வாங்கி கொடுத்தவொன்னே நம்ம கும்பராசிக்காரருக்கு 2 நாள் ஒரு பெரிய ராஜ மரியாதை கிடைக்கும் பாருங்க. அந்த மரியாதைக்கு 100 பட்டுச்சேலை வாங்கி கொடுக்கலாம். ஆக மனைவியால் ஏதேனும் ஒரு செலவுகள், பெற்ற மகளால் சில செலவுகள் ஏற்படக்கூடிய சில தன்மைகள், அல்லது அக்கா, தங்கை, அம்மா போன்ற பெண் வழி உறவுகளால் ஏதேனும் ஒரு செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்தில் உண்டுங்க. அப்படி செலவுகள் இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வருமானமும் இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. ஆவணி மாதம் அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த மாசங்க. நிறைவாக மீனம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் 6க்குடையவரான சூரியன் 6ஆம் இடத்திலே இருக்கிறார். சூரியன் பாபராகி 6ஆம் இடத்தில் இருக்கிறதுன்றது இரட்டை நிலைமைகளை குறிக்கக்கூடிய தன்மை. அதாவது ஒரு பக்கம் கடனை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனால் தொல்லைகள் இல்லாத ஒரு அமைப்பை கொடுப்பார். கடன் யாருக்கு தான் இல்லை? கடன் இல்லாமல் இப்போ இந்த காலத்தில் யாருமே வியாபாரம் பண்ண முடியாது, தொழில் பண்ண முடியாது. ஒரு வீடு வாங்குகிறோம், ஹவுசிங் லோன் போட்டுடுறோம். பர்சனல் லோன் போடுறதுக்கு கையில் அப்படி தட்டிக்கிட்டே இருந்தாலே பர்சனல் லோன் போடுறதுக்குள்ள 1000 கால் வந்துடுது. ஆக இந்த மாதிரி ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் நல்ல கடன்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். நல்ல கடன்கள்னால் வளர்ச்சிக்கான கடன்கள்ங்க. வீடு வாங்கிறதுக்காக, தொழில் வைக்கிறதுக்காக, தேவைக்கு ஒரு கடன் வாங்குகிறேன், அந்த கடனை வாங்கி வட்டியவும் கடனையும் அடைக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வர்றதுக்காக தான் வாங்குகிறேன் என்கின்ற மாதிரியாக மீனராசிக்காரர்களுக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எப்போவுமே மீனராசிக்கான இந்த மாத பலன்களை நான் 2 பிரிவாக தான் சொல்லுவேன். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஜென்மச்சனி அமைப்பு பலன் தராது, வேலை செய்யாது. அது நல்ல விதமாகவே இருக்கும். 50 வயதுக்காரங்களுக்கு தொழில், வேலை, வாழ்க்கை போன்ற விஷயங்கள் நல்லா இருக்குங்க. வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள், வாகனம் வாங்குறதுக்கான விஷயங்கள், பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் படிப்படியாக ஏற்படுங்க. அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. ஆனால் ஜென்மத்தில் ராசியிலேயே சனி இருக்கிறார், 7ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார். குழப்பமான மாதங்க அந்த மாதம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா? பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நடுக்கடலில் நீந்தி கொண்டிருக்கிறீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கோ கரையே தெரியல, சுற்றி மட்டிலும் தண்ணி தான் தெரியுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மன அழுத்தமுள்ள மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. எதுலேயும் தோல்வி இருக்கட்டும். ஒரு தோல்வியை வச்சு தான் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக தோல்வியை தான் நீங்கள் மாற்றிக்க முடியும். தோல்வி எப்படி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் வெற்றியின் ருசியை அனுபவிக்க முடியும் என்பது தாங்க இளைய பருவத்தினருக்கு ஒரு பாடம். ஜென்மச்சனி காலகட்டங்களில் இளைய பருவத்தினருக்கு நல்லவைகள் நடக்காதுங்க. ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கும், நினச்சது நடக்காது. உண்மையிலேயே மனிதர்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த காதல் கிதல்லாம் வச்சுக்க வேண்டாம் மீனராசிக்கார இளைய பருவத்தினர். சக்தியை வீணாக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு பக்கத்தில் வரிசையாக பைக்காக நிற்குதுங்க. இப்படியே கையை விட்டு என்னத்தையோ வாங்கி போய்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அந்த பழக்கம்லாம் இப்போ தாங்க மீனராசிக்காரங்களுக்கு வரும். ஒரு ஃப்ரெண்டு, பா இந்த பாருப்பா இதாக இருக்கிறியா, வாப்பா அந்த பாரு, உடனே சந்தோஷம் வந்துடும்னு இந்த தேவையற்ற பழக்க வழக்கங்கள், தேவையற்ற தொடர்புகள், தேவையற்ற நட்புகள் இதெல்லாம் இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்குங்க.
மாணவர்கள், இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்கள், வாழ்க்கையில் இனிமே தான் நான் எல்லாத்தையும் சாதிக்க போகிறேன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் கூட சனி, ஜன்மச்சனி தரக்கூடிய அனுபவங்கள் எப்போதுமே உங்களுடைய பிற்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பதால் பொறுமையாக இருக்க வேண்டிய மாதங்க இந்த மாதம். ஆனால் ஒன்று, மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பீர்கள், உழைப்பாளிகளாக இருப்பீர்கள், எல்லாவற்றையும் விட நல்லவனாக இருப்பீங்க. ஏனென்றால் மீனம் குருவின் ராசி. உங்களால் மனசுக்கு தெரிஞ்சு கூட நீங்கள் அடுத்தவனுக்கு துரோகம் பண்ண முடியாது. ஆக எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே சில நெகட்டிவ் அமைப்புகள் இருந்தாலும் கூட சில காலம், ஒரு 6 மாதம் கடந்ததற்கு பிறகு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும் என்பதால் உழைப்பின் அருமையை உங்களுக்கு தெரிய வைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் இளைய பருவத்தினருக்கு இருக்குதுங்க. அவங்கவுங்க வேலையில் ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். வேலையில் சரியான ரெகக்னேஷன் கிடைக்காது, வேலையே கிடைக்காது, படிக்க முடியாது, முன்னேற்றம் இருக்காது. ஒரு சில மாதங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக, குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. நான் 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பலன்கள் எதுவுமே இருக்காதுங்க. அவங்களுக்கு ஆரோக்கியமான நல்ல வாழ்க்கை தான் அமையும். ஆயினும் சில பல தடைகளை அப்படியே கடந்து வரக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாதம்.